எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியா டேஸ்டியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா? இது ராகி உப்மா. ராகியோட குட்னஸும் வெஜிடபிள்ஸோட நியூட்ரிஷனும் சேர்ந்து ரொம்ப சாஃப்டா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற உப்மாக்கு ஒரு ஹெல்த்தி ட்விஸ்ட் கொடுத்து ரொம்ப ஈஸியாக இந்த ராகி உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. இந்த உப்மா நெய்யில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சூடானதும் ஒரு 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேருங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்கின 1 பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி சேருங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை 1 நிமிஷம் வதங்கினா போதும். 1 நிமிஷம் வதக்கி விட்டு ஒரு தக்காளியை பொடுசா நறுக்கி சேருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, பொடுசா நறுக்கின 1 கேரட், பொடுசா நறுக்கின கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கி விடுங்க. இந்த ராகி உப்மாவை நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ண போகிறோம். பாருங்க, காயெல்லாம் எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட இப்போ 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த உப்மாக்கு இப்படி கொஞ்சம் பெரிய ரவை எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ரவை வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுவும் ரவையும் ஒரே அளவு எடுத்தால் தான் சரியாக இருக்கும். ரெண்டுமே நான் 125 ml அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ராகி மாவு காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ராகி மாவையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். இங்கே நான் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரவையும் ராகியும் எந்த கப்பில் அளந்து எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நல்லா கலந்து விடுங்க. ரவையும் ராகியும் தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணி குக் ஆகும். உங்களுக்கு உப்புமா கொஞ்சம் ட்ரையாக உதிரியாக வேணும்னா நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டு தண்ணி எல்லாம் அப்சார்ப் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம். ராகி பிடிக்காத பசங்க கூட இந்த உப்மாவை விரும்பி சாப்பிடுவாங்க. காயெல்லாம் சேர்த்து செய்யறதால நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பர் ஹெல்த்தியான ராகி உப்மா தயாராகிடுச்சு. செஞ்ச உடனே நல்ல சூடாக ஒரு நல்ல தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. இப்போ இந்த அருமையான உப்மாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் என்னோட ஃபேவரட் தேங்காய் சட்னி கூட. வாயில போட்ட உடனே அப்படியே கரையுதுங்க. ராகியோட ஃப்ளேவர்ஸும் இந்த வெஜிடபிள்ஸோட கிரன்ச்சினஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்ல குயிக்காக ஈஸியான இந்த ஹெல்த்தி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.